அண்ணா இன்னைக்கு தாவைக்க எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஒண்ணே அந்த இடத்த சுத்தி பிரச்சனையா இருக்கும். இல்லன்னா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையா இருக்கும். இல்லன்னா அதிமுக திமுக எங்கள தடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனைய சொல்லுவாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுக்குள்ளேயே ஏதாவது பண்ணிக்கிறாங்களா? இல்ல என்ன ரீசன்னா, புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு பசங்களுக்கு. எல்லாமே யங்ஸ்டர் இல்லையா? அவங்களுக்கு ரத்தம் சூடா இருக்கு போல. கொதிச்சிட்டு இருக்கு. கொதிச்சிட்டு இருக்கு. என்னன்னா யோசிக்கிற தன்மை இல்ல. இமிடியேட் இம்பல்சிவா ரியாக்ட் ஆகுறாங்க. எதனா சொன்னா உடனே ரியாக்ட் ஆயிடுறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் ரியாக்ட் ஆனா நல்லா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, யார் தப்பு பண்ணாலும் அது டிஎம்கே மேல நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் டிஎம்கே. பட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிஎம்கே இல்லைன்னா வேறு யாருன்னா எவன் இழிச்சு வாங்கினா அவன் மேலே போட்டுட்டு இவங்க அதுலேருந்து கிரெடிட் எதிர்பார்க்குறாங்க. பட் தாவேக்க ஃப்ரீயாக தரன்றோம், தட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? அது சாத்தியம் இல்லை. ஏன்னா கடன் அதே நேரத்தில் நீங்கள் கடன் குறித்து நீங்கள் கடன் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு கண்ட்ரியும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. எல்லாருடைய இன்கமும் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போனால் நான் கடன் வாங்கி தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். பட் அதை அடைக்கிறதுக்கான வழிமுறையும் எடுக்கணும் இல்லையா? ஸோ கடன் வாங்கன்றது எல்லா ஸ்டேட்டும் தான் வாங்கிட்டு இருக்கு. இது மட்டும் தமிழ்நாடு மட்டும் புதுசு இல்லை, வாங்குறது எல்லாரும் தான் வாங்குறாங்க. பட் வாங்குறது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணணும், அவ்வளோதான். பற்றி நம்ம பேசுகிறோம்ல, எவ்வளோ மீட்டிங்களுக்கு எவ்வளோ கட்சி இருக்குது. எடப்பாடி பேசுகிறாரு, மோடி வராரு பேசுகிறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் போகிறாரு பேசுகிறாரு. எவ்வளோ எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா? எதுக்கு அவங்கள பற்றி நம்ம படிட்டு பேசிட்டு இருப்போம்? தாவாக மட்டும் நீங்கள் ஏன் குறிப்பிட்ட கேள்வி கேட்குறீங்க? பேச வைக்கப்படுறாங்க. யாரால? அவங்களாலே வச்சு வர்றாங்க. எது நடந்தாலும் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மைக்கு கீழே விழுந்துருச்சு. என்ன ஸ்டாலின் சார் இது நியாயமான்னு கேட்டால் அது சரியா? உங்கள் ஃபேனில் ஜிப்பாக இருந்து போச்சு, அதுக்கு ஸ்டாலின் சார் ஜிப்பாக இருந்துட்டா இது என்ன நியாயமான்னு கேட்டால் அது சரியாக இருக்குமா? ஆனால் அந்த மாதிரி தான் அது. அதனால் அது அவங்களுடைய அரசியல் படுத்தப்படாத தொண்டர்கள் வெறும் ரசிக மனப்பான்மையில் இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியல. ஒரு திரையில் பார்த்து ஒரு கவர்ச்சியான தலைவர் நேரில் வந்திருக்காரு. திரையில் ஆடினதை பார்த்துருக்கான், சண்டை போட்டதை பார்த்துனா, வசனம் பேசினதை பார்த்தான். அதில் நேரில் பார்க்கணுன்றதுக்கு இயல்பாக கூடக்கூடிய கூட்டம். இன்னும் ஒரு 5 வருஷம் இன்னும் இதே மாதிரி தொடர்ந்து அவர் படத்தை நடிக்காமல் இருந்தாருன்னா அவரை மறந்துடுவாங்க. இப்போ அடுத்த சிவகார்த்தியன் நல்லா நடித்தானா இந்த கூட்டம் அப்படியே அங்கே டைவர்ட் ஆயிரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதை இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட முடியாது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு சுதந்திர போராட்டம்னு ஒன்று நடந்தது இல்லையா? அப்போ தன்னெழுச்சியாக உயிரை கொடுத்து போராடின மக்கள் வாழ்ந்த ஊர் தமிழ்நாடு. நமக்கான சுதந்திரத்தை மட்டுமே தேடலை இவங்க தேடினது இந்தியாவுக்கான சுதந்திரமாக பார்த்தாங்க நம்ம ஊரில். அப்படி வந்த இளைஞர் கூட்டம் தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கூட்டம். இன்றைக்கி இதே கூட்டம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா மோகத்தில், ஒரு கவர்ச்சியில் இன்றைக்கி நம்மளும் அரசியல்வாதியானா சம்பாதிக்கலான்ற ஒரு கான்செப்டில் யோசிச்சதுனால தான் இந்த பிரச்சனை. இன்னொன்று, உங்களை பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாது, பட் ஆனால் உங்களை பார்த்துட முடியாதா, ஒரு மீடியா பீப்புள்கிட்ட பேசிட முடியாதா, அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியாதா, அதை லைக் போட்டால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 100 பேர் லைக் கொடுக்க மாட்டானான்ற இந்த மோகம் தான் இந்த இளைஞர்களை தப்பான வழிமுறைக்கு கொண்டு போகுது. தாவேக்காவை பொறுத்த அளவுக்குப்பா உனக்கு ப்ராப்பரான நிர்வாகிகள் கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திராவிட கழகங்களாக இருக்கட்டும், நீதி கட்சிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அண்ணன் டிடிவி தினகரன்லாம் ரொம்ப சூப்பர் வழி நடத்திட்டு போனாங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே எப்படி ஒரு திமுக ஒரு அதிமுகவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு குட்கிராமம் வரைக்கும் கிளை கழகம் வட்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செஞ்சாங்க. ஆனால் தாவேக்க ஆரம்பித்த உடனே அவர் என்ன பார்க்குறாருன்னா, வெளி மாவட்டத்தில் இருந்து ஒரு புதுசாக ஒரு எம்எல்ஏலாம் உள்ளே போட்டால் அப்படி அந்த மாதிரி வெளியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகியும் எடுத்து உள்ளே போகிறார். அப்போ அவன் ஒரு கட்சியில் என்ன பிரச்சனையில் தான் வந்திருக்கான் இந்த கட்சிக்கு. அப்போ அவன் என்ன பண்ண மாட்டான், அரவணைப்பிலே இருக்க மாட்டான். நம்ம ஒரு பவரில் இருந்தால் நம்ம மட்டும்தான் பவரில் இருக்கணும். இது எல்லா பாலிடிக்ஸ்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் அலமோதுற கூட்டத்துக்கு பதவி கிடைக்கல. அப்போ அந்த பதவி கிடைக்கலன்னா, ஐயோ அப்போ நம்ம அண்ணன் சிஎம் ஆகிடுவார், நம்ம எம்எல்ஏ ஆக மாட்டோமா, நம்ம கவுன்சிலர் ஆக மாட்டோமா, நம்ம வார்டு செயலாளர் ஆக மாட்டோமான்றது தான் பிரச்சனையாக இருக்குது. சம்பாதிச்ச காசு மொத்தத்தையும் விட்றான். ஏன் விட்றானே தெரியல. இவனுக்கு அரசியல் தெரியல. அரசியல்ன்றது என்னென்னா ஒருத்தங்களுக்கு நல்லது செய்கிறது. அரசோடைய திட்டங்களையும் அரசோடைய செயல்முறையும் ஒரு மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் செய்கிறது அரசியல். அந்த ஸ்கீமுக்கு தன்னை எப்படி டெவலப் பண்ணணும்னு யாருமே என்ன பண்ணலை, நினைக்கவே இல்லை. ஸோ இப்போ இவங்க நினச்சிருக்கிறதுல என்ன நினைக்கிறாங்க, அரசியலில் போனால் பணம் சம்பாதிச்சிடலாம்ப்பா, எத்தனை கோடினாலும் சம்பாதிச்சிடலாம். இதுதான் இவங்களோட நினைப்பாக இருக்குது. அரசியல் அப்படி கிடையாது. என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா தான் சொந்த நிலத்தை விற்று அன்றைய கால காங்கிரஸுக்கு செலவு பண்ணுவாங்க. என் மாமியாருடைய அப்பா சொத்தை விற்று செலவு பண்ணாங்க. அவங்க பிற்காலத்தில் அமைச்சராக வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இது நிறைவேறுதுன்னா,
யார் தன்னைத்தானே வெறுத்து மக்கள் சேவைக்கு வராங்களோ அவங்க மட்டும்தான் அரசியலில் நிலைக்க முடியும், ஜொலிக்க முடியும், சோபிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஐயா எடப்பாடியாரை தப்பாக பேசிடலாம், அண்ணன் டிடிவி தினகரனை தப்பாக பேசிடலாம், ஸ்டாலின் அவரை தப்பாக பேசிடலாம். ஆனால் டெடிகேஷன் அண்ட் வெல்ஃபேர், அந்த பீப்புளுக்கான விஷன் இது இருந்தால் மட்டும்தான் அரசியலில் மட்டும் என்ன பண்ண முடியும், நீங்கள் சோபிக்க முடியுமே தவிர தாவேக நண்பர்கள் தங்களை ஒருங்கிணைக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரணும். நீங்கள் யார் நாங்கள் யார், இந்த ஜாதி வேறுபாடெலாம் பார்க்காம நீ பக்கத்து ஊருக்காரன், நீ வெளியூருக்காரன், அதாவது 138 டிவிஷனில் இருக்கிறவனுக்கு 137 டிவிஷனில் இருக்கவன் பகுதி செயலாளராக வருவான். ஆனால் இவன் வந்து இந்த வட்டத்துக்குள்ளே சுருங்கி இருந்துக்கிட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் தான் இருப்போம், நீ எப்படி வர்ற, பாக பொறுப்பாளர் போட்டாங்கன்னா பக்கத்து ஊர்லேருந்து தான் போடுவாங்க. ஆனால் அவனை பாட்டில் விட்டு அடித்தா தப்பு தான். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டான்றக்க அவனை அடித்தா தப்பு இல்லை. இந்தியான்றது எல்லாருக்குமானதுமா. அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாண்டோட உள்ளே வந்தாரோ அந்த ஸ்டாண்டுக்கு இப்போ அகெயின்ஸ்டாக அப்படியே நிற்கிறார். அவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரீ பீஸே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க பெண்கள் அவங்களுடைய மகளிர்லாம் அதை ஆரவாரமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. இப்போ அதே தாவேக்காவை சேர்ந்த பெண்கள் அவர் கொடுக்குற ஃப்ரீ பீஸை அக்செப்ட் பண்ணுறதாகவும் காமிக்கிறாங்க. ஸோ விஜய் இருக்கிற கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு அவர் வெளியே வரணும். ஸோ இதுக்கு இவர் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு நிலையான தன்மை, கொள்கை, கோட்பாடு. இவர் அறிவித்த கொள்கையில் இவரால் நிலைச்சு நிற்க முடியுமா? ஃபஸ்ட்டு இவர் அதை கட்சியில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு வழி நடத்த முடியுமா? இதை இன்னும் கொஞ்சம் ப்ரியராக இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அவங்களுடைய கொள்கை வழிகாட்டிகளை அவங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவர் வந்து ஒரு மறைவான வாழ்க்கையிலே வாழ்ந்து பழகினவர். இவர் திடீர்னு ஒரு வெளிச்சத்துக்கு வரும்போது அவரை பார்க்குறதுக்கு பல லட்சம் மக்கள் வராங்க. அந்த பல லட்சம் மக்கள்லாம் ஓட்டாயிடுமானா ஓட்டாயிட முடியாது. உடனே சொல்லுவார், எம்ஜிஆர் ஆகலையா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவங்களுடைய கோட்பாடு, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே திமுகவுக்காக திராவிட கழகத்துக்காக உழைச்சார். அவரோட பேஸ் வந்து திராவிட கழகம். நீதி கட்சியிலேருந்து அவங்களுடைய தொட்டு வர கான்செப்டை அவங்க வந்து சினிமாவிலே மக்களுக்கு புரட்சி ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபேஸ்புக், ட்விட்டர், மீடியாஸ்லாம் சொல்கிறீங்களோ அது மாதிரி அந்த காலத்தில் இருந்தது சினிமா தான், நாடக கொட்டகைக்கு தான். இதில் அவர் உழைச்சார், அதனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் இந்த நிறைய தலைவர்கள் இருக்காங்க, யாருமே சோபிக்கலை. காரணம் அவங்களோட திறமை இல்லைன்னு கிடையாது, அவங்களுடைய நிலையான தன்மை இல்லை. ஸோ இப்போ இவரும் வந்து சோபிக்கணும்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, நடிக்கிற காலத்தில் உதவி செய்து பழகியிருக்கணும், ஒருத்தங்க கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்தே வந்துட்டார். எல்லோரும் கஷ்டப்பட்டவன் தான் அரசியல் வரணும்னு நான் சொல்லவே வரல. அதனால் இவருக்கு மக்களுடைய கஷ்டம்னா என்ன, ஒரு பெண்களோட கஷ்டம்னா என்ன, படிக்கிற பையனோட கஷ்டம் என்னன்னா என்ன, அதெல்லாம் தெரியாது. இன்னும் எத்தனை மக்கள் கிராமத்துலேருந்து சென்னை நோக்கி ஏன் வராங்கன்றதே இவருக்கு தெரியாது. இதை விட இவருக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் இவருடைய படத்தை பார்க்குறதுக்காக எப்படி கஷ்டப்படுறான், அதுக்கு எங்கே கடன் வாங்குறான், இவன் என்னென்ன தப்பு பண்ணுறான்றதே தெரியல. இன்றைக்கி கஞ்சாவை பற்றி பேசுகிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் கஞ்சா ஒரு பெரிய பிரச்சனை தான். இதை நம்ம மாற்றி ஆகணும், இதுக்கு மூல கருவை நம்ம அறுத்தாகணும். நம்மளுடைய வருங்கால இந்தியாவை வளமாக்கணும்னா இதை நம்ம ரூட் அவுட் பண்ணணுன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் உங்ககிட்ட வர இளைஞர்களுக்கு அங்கே ட்ரக் அடிக்டோடு நிற்கிறான் இல்லையா, அவனுக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்ன, எப்பா நம்ம ஃபஸ்ட்டு இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட அவர்கிட்ட மெசேஜ் இல்லை. ஸோ அவருக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டும் தப்பாக இருக்குது. அவருக்கு ஒரு நிதானமாக நம்ம அன்றைக்கி என்ன பேசணும், அடுத்த ஸ்கிரிப்ட் இப்போ பேச போகிறோமேன்றதை ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் பேசின டைலாக்கே திருப்பி பேசுவாரா? பேச மாட்டார். கண்டென்ட் கரெக்டாக பார்த்து தானே பேசுவார். அப்போ அரசியல்லையும் அடுத்தடுத்த நாளில் ரைட் டு தி சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்றதை பார்த்து அவர் பேசணும். அது பேசாதது வரைக்கும் அவர் வந்து ஒரு நட்சத்திரம், மக்கள் வருவாங்க, பெண்கள் சுற்றி வருவாங்க, எல்லாம் இருப்பாங்க, பட் சிங்கிள் சீட் கூட ஜெயிக்க முடியாது. அவன் சொந்த குடும்பத்தையே காப்பாற்றிக்க முடியல, அப்புறம் என்னது மக்களை எங்கிட்ட காப்பாற்றுறது? அப்படி சொல்லுது. ஆனால் வந்து தாவேக்கண்ணா அவர் ஆட்சிக்கு வந்தால் 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு தரேன்னு நான் கூட சொல்லலாம், 5000 தரேன்னு சொல்லலாம், நடைமுறைப்படுத்தலாம்ல. முடியாதுன்றீங்களா? கண்டிப்பாக முடியாது. அவர் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறாரு. அது எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கலாம், அது நடைமுறைக்கு வருமா? எம்ஜிஆர் எத்தனை காலமாக கட்சியில் இருந்து இது பண்ணி நல்லது பண்ணி வந்தார். அந்த மாதிரி எந்த நடிகரும் கிடையாது. இது எப்படி பார்க்குறதுனா, அவர் ஒரு நடிகர், அதனால் கூட்டம் சேரும், நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இப்போ ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக தானே ஆகும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் மக்கள் கையில் தான் இருக்குது தீர்ப்பு, மக்கள் பொறுத்து தான் போட முடியும்.
என்னன்னாக்கா இவங்க பேசுறது வந்து கட்சிக்காரங்க மாதிரி பேசணும். இவங்க பேசுறது என்ன ஒருத்தர் சாதாரண இவங்க தான் உசத்தியும் மற்றவங்களாம் மட்டமாக மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்ல இன்னைக்கு நினச்சி மழை பெஞ்ச முளைச்ச காலானுங்க இவங்களே இவ்வளோ திமுறை பேசல. அவன் பழமுறையாக ஊர்னுங்க அரசியல் ஒன்று அடிபட்டு எவ்வளோ வந்தவனுங்க ஜெயிலுக்கு போய் எவ்வளோ வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பானுங்க. எந்த கட்சியானாலும் சரி அவங்களே எப்படி பேசுவாங்க? இது சும்மா பணம் இருக்குதுன்னு வச்சு நாடுனாக்கா அவனுங்க பணம் இருந்தாக்கா இருந்தாலும் விட்டுருவானுங்களா? அவனுக்கு பேசுவாங்கல்ல. அப்போ முன்னாடி கட்டிட்டு ஒருத்தர் பேசுகிறாங்க, யூடியூப்லாம் பார்க்குறான் பேசுகிறாங்க. என்னத்த பேசுகிறாங்க இது பண்ணிட்டு சும்மா இவங்க அதாவது இவர் சொல்கிறாங்க பாலியல் இது பண்ணி மாட்டேன். நீ இப்போ பண்ணுறா குடும்பத்தை ஒழுங்காக நடத்திட்டா ஃபஸ்ட்டு. அடுத்தவங்களை பற்றி நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு பார்ப்போம். நம்ம ஒழுங்காக இருக்கணும், தகுதியை பற்றி பேசணும். நம்ம தகுதி இல்லை அப்புறம் நீ அதை பற்றி பேச அதுக்கிட்டே கிடையாது உங்களுக்கு சொல்கிற பற்றி அவங்களுக்கு. அப்புறம் பாலியல் வன்பணுக்கணும் அது இருந்தால் என்னத்துக்கு பேசிட்டானே. அது எந்த பக்கம் போனாலும் நம்ம பார்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. தாவேக்காவோ கீவாக்காவோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வர முடியாது. நான் தான் சொன்னேன், திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளும், திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வரும், திராவிட இயக்கம் தான் இங்கே இருக்கும், மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த வில்லங்கமும் கிடையாது. 8 ஒரு விஜய் வந்து 10 இடத்துல நின்றாலும் சரிதான். இந்த வாட்டி பாருங்கள், நீங்களே வந்து என்கிட்ட பேட்டி எடுப்பீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குவோம். ஆனால் இன்னைக்கு வந்து தாவேக்கா எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு பிரச்சனை தான். ஒன்னே மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா அவங்க தொண்டர்களால் அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும். அது எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், அதாவது நடிகரை பார்க்க கூட்டம் கூடுறவங்க வந்து அந்த கூட்டம் அந்த மாதிரி நடக்கதான் செய்யுது. இப்போ தவறு நடக்கதான் செய்யுது. அது தானாக கூட கிடையாது. அந்த மாதிரி இப்போ நடிகை வந்து இப்போ ஒன்று இந்த தெருவில் கூட்டம் போட்டாங்கன்னா, இந்த தெருவில் கூட்டாங்கன்னா இதே மெயினில் கூட்டம் போட்டால் அந்த கூட்டத்தை காட்ட முடியாது. இந்த மாதிரி சந்தையில் 4 சந்தையில் நிப்பாட்டி ஆச்சுன்னா இந்த கூட்டத்தை பயங்கரமாக கூட்டத்தை காட்ட முடியும். அந்த மாதிரி மாசு காட்டி அந்த வர ஜனங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து அவங்களுக்குள்ளே மக்களே அது அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால வந்து அவங்களும் சொல்ல கோத்த முடியாது. இன்னும் வரவங்களாம் சாகுன்னு சொல்கிறதுனால எல்லாம் இறந்து போய் கூட மாட்டாங்க. மக்கள் தவறுனால தான் நடக்கிறத தவிர மற்றபடி அவர் பார்க்க வர கூட்டம் தான், அது ஓட்டு கூட்டம் கிடையாது. அது முதல்ல என்ன சொன்னார், முதல்ல இலவசம் கொடுக்குறதே பெரிய தப்புன்னு சொன்னவர் தான் வந்து இப்போ இப்போ புதுசாக வந்திருக்காரு. தாவக தலைமை சொல்லிச்சு 2000 ஜனங்கிட்ட இலவசம் கொடுக்குறதே பெரிய தவறு கொடுக்கூடன்னு சொன்னார். தவறுன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாரும் செய்கிற தப்பை விட அதிகமாக தப்பு செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது இன்னொருத்தர் நியாயம். அது இவர் 2000 சொன்னார், இவர் 2000 நம்மளுக்கு தரேன்னு சொல்லி ஒத்துக்கினார். இவர் அதை போட்டு 2500 தரேன்னு சொல்கிறது எந்த ஒருத்தர் நியாயம்? அது கொடுக்க முடியுமா? நட முடியாத பட்சத்துக்கு ஏதோ அதாவது 234 தொகுதிக்கும் ஒன்றும் அவங்க கூட இருக்கிற சிட்டிங் இருக்கிற எம்எல்ஏ இப்போ போட்டுக்கிற வந்து இப்போ போட்டுக்கிற வேட்பாளர்த்தையே கூட கேட்டால் கூட எந்தெந்த தொகுதியில் யார் மாவட்ட செயலாளர், யார் பகுதி செயலாளர், ஏது பகுதி செயலாளர் அவங்களாலே சொல்ல தெரியாது. ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி எது பேசணும்னு சொல்லி அவர் வந்து தாக்க பேசுகிறாரு. அதெல்லாம் நடைமுறை செயல்பட்டு வராது. அது கட்சியை இருந்தாலும் பொறுப்பு நிறுத்த விரும்பல. அவர் எதோ நடிகை அதாவது போகிற இடம்லாம் வந்து நடிகர்ன்ற ஷோவில் வந்து ஜனங்களை கூடி பார்க்குறாங்களே தவிர முதல் வேட்பாளர் அதாவது நடிகர்னாலும் எல்லா நடிகரும் கூட்டத்தான் செய்யுது. எந்த நடிகரும் கூட்டம் கூடாமல் இல்லை. சாதாரண இந்த பொண்ணு இந்த ஷோரூம் திறக்க வர லேடிஸ் நடிகை திறக்க வர அங்கே கூட்டத்தை பாருங்கள். அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அது பாலியல் பழக்கமான சூழ்நிலை இருக்குது. லேடிஸுக்கு இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து கூட்டம் நடிகையாக இருந்தால் நடிகராக இருந்தால் வரதான் செய்யும். கூட்டத்தை பார்த்து வந்து மக்கள் ஏமாற மாட்டாங்க. இந்த கலவரத்துக்கு காரணமே விஜய் தாங்க. இவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது, இத்தனை தலைவர் வராங்க போகிறாங்க, இது வரைக்கும் ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்திருக்கா? இவர் வெளியே வந்தாலுமே ஏதாவது ஒரு காவு வாங்க தான் செய்யுது. அதுக்கு வந்து அந்த தலைமையில் ஒரு நிற்கிற அந்த தலைவர் தான் வந்து அதை கட்டுப்படுத்தணுமே தவிர பொதுமக்களால் இவருக்கு என்ன பிரச்சனை? உன்னை பார்க்க ரசிகர் வரான், நீ வரதை வச்சு தானே வராங்க எல்லோரும் ரசிகம் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முழு பொறுப்பை பிரின்சிபாலிட்டி நீ தானே எடுத்துக்கணும். அதுக்கு முழு காரணமே வந்து இந்த விஜய் தான் காரணம். சினிமாவில் சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சாங்க, சினிமாவில் டைலாக் பேசுகிறது நடைமுறை அரசியலுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா? ஏதாவது டைலாக் எழுதி வச்சுக்கினே அது மூலயமா சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா மாய இதெல்லாம் அதுவும் ஜெயிக்க போகிறதில்ல. அதனால் எதை வேணால் சொல்லிட்டு போவான், அதெல்லாம் எடுப்படாது.